ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராவல் ஷூ பேக். ஸோ இந்த ட்ராவல் ஷூ பேக் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி வெளியூர் போவாங்க. ஸோ அவங்களுக்காக வாங்கியிருந்தது தான். ஷூ கொண்டு போகிறதுக்காக நம்ம எப்போயுமே பிளாஸ்டிக் பை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த பேக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. இதில் ஒரு பேக் ஆஃப் 5 இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 கிட்ட வந்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச பேக் தான் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து நல்லா கிளாத் மெட்டீரியல், பிவிசி மாதிரி மெட்டீரியல். அப்புறம் வந்து அதில் வந்து ஷூ பிரிண்டட் போட்டிருந்துச்சு. ஸோ நம்ம ஷூவை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ரோப்பை இழுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும். ஸோ ட்ராவல் டைமில் கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வந்து ஷூ மட்டும் வச்சுக்கிற தேவையில்லை. ஸோ வேறு ஏதாவது திங்ஸ் இருந்தால் கூட வச்சுக்கலாம். சில டைம் நம்ம அயர்ன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் ட்ராவலில் கொண்டு போகும்போது கலைஞ்சிக்காமல் இருக்கக்கூட இந்த பேக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ் ட்ரெஸ் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பேக் ஆஃப் 3 இருந்துச்சு. ஸோ என்னோடய பெரிய பையனுக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து காட்டன் மெட்டீரியல் அண்ட் வந்து ரவுண்ட் நெக். அப்புறம் வந்து ஷோல்டர்லலாம் பைப்பிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பேண்ட்டோட கலர் இருக்குது இல்லையா, அதில் வந்து அந்த இதில் வந்து பைப்பிங் கொடுத்துருந்தாங்க. ஹாஃப் ஸ்லீவ். ஸோ வந்து குவாலிட்டி ஓகேவாக தான் இருந்துச்சு. பின்னாடி பேக் பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருந்துச்சு. பேண்ட்டு பார்த்திங்கன்னா டிஷர்ட்டை விட வந்து பேண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு. பேண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எலாஸ்டிக். ஸோ எலாஸ்டிக் இருந்துச்சு. சைடில் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருந்தாங்க. 3/4 லென்த்தில் வந்து இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா தான், ஓகே தான். நான் வந்து 358 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணனால எனக்கு வந்து 320க்கு வந்து வாங்கியிருந்தேன். 320க்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா செட்டாக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு செட்டுமே 3 செட்டு. ஸோ 6 பீஸ் வந்து 320க்கு கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஆஃபர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிரிண்ட் வந்து ஒவ்வொரு டிஷர்ட்லேயுமே வந்து ஒவ்வொரு பிரிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் இது மாதிரி கிட்ஸ் ட்ரெஸ் வந்து மீஷோவில் வாங்கியிருக்கீங்களா? ஸோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் ஸ்கார்ஃப் மாதிரி. ஸோ இந்த சம்மருக்கு நம்ம வண்டிலாம் ஓட்டும்போது ஸோ நம்ம வந்து ஃபேஸ் வந்து டேன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ நம்ம ஸ்கார்ஃப் மாதிரி போடுவோம்ல, ஸோ அதுதான் வாங்கியிருந்தேன். ஸோ ப்யூர் காட்டனில் வந்துருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக இருந்துச்சு. அதில் குட்டி குட்டியாக ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம எப்போயுமே ட்ரெஸ் வியர் பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரி தலைவலியாக மாட்டி ஸோ நம்மளுக்கு நல்லா லென்த் வந்து நம்ம ஹேண்ட் வரைக்குமே வந்து லென்த் வந்து நல்லா இருக்குது. ஸோ நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நோஸ் கிட்ட வந்து நம்ம வச்சு டைட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவே ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 3 பீஸ் குர்த்தா செட் தான். ஸோ காட்டன் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லேஸ் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ செஸ்ட் பகுதியிலலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட ஒரு செயினுமே வந்து கிஃப்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லென்த் இது வந்து அம்பர்லா சுடிதார் தான். ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/4 இருந்துச்சு. ஸோ பேண்ட்லேயும் வந்து எம்ப்ராய்டரி இருந்துச்சு. அந்த லேஸ் ஒர்க் இருந்துச்சு. நம்மளோட ஹேண்ட் வந்து 3/4 சொன்னேன்ல, ஸோ அதுலேயுமே வந்து நல்லா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சம்மருக்கு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பியூர் காட்டன் மாதிரியே இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 568. ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து XXL சைஸ். ஸோ நீங்கள் சைஸ் சின்னதாக ஆகும்போது ரேட்டுமே வந்து கம்மியாக இருக்கும். பட் இந்த நம்ம சம்மருக்கு மோஸ்ட்லி வந்து காட்டன் ட்ரெஸ் தான் வியர் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவோம். ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஒர்த்து தான். ஸோ நம்ம டெய்லி வேர்க்கு வந்து ஆஃபீஸ் போகிறோம், காலேஜ் போகிறோம் அப்படின்னா நம்ம போகிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேண்ட்டோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து எலாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சொன்னேன்ல, ஸோ பேண்ட்டோட எட்ஜஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லேஸ் ஒர்க் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி ஷாலுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான். நம்ம கொடுக்குற அமௌண்ட்க்கு வந்து ரொம்ப வந்து ஒர்த்தாகவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ட்ரெஸ்க்கு ஃப்ரீயாக வந்து ஒரு செயின் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த செயின் இதுதான். ஸோ நம்ம சின்ன வயசில் எல்லாருமே இந்த செயின் வந்து போட்டிருப்போம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு நெக் பீஸ் செட்டு தான். ஸோ இயரிங்கோடு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஆர்டர் பண்ணிவிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ப்ராடக்ட் எப்போ வரும்னு. பட் வந்து நான் ஓப்பன் பண்ணி போட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு.
பிகாஸ் அதில் வந்து ஒரு இதில் வந்து ஸ்டோனே கிடையாது. ஸோ என்னால் ரிட்டன் வந்து போட்டாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து டிஃபெக்டிவ் அண்டு ரிட்டன் ப்ராடக்ட்டுன்னு சொல்லி அதில் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் எப்போயுமே வாங்கும்போது ஆல் ப்ராடக்ட் ரிட்டன் அந்த மாதிரி கொடுத்து வாங்குங்க. ஸோ ரூ. 10 ரூ. 20 அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் வரும். பட் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் டேமேஜாக இருக்குது அப்படின்னா அந்த ஆல் ப்ராடக்ட்டில் கொடுத்து வாங்கும்போது தான் உங்களால் ஈஸியாக வந்து எக்ஸ்சேஞ்சோ ரிட்டர்னோ பண்ண முடியுது. வெறும் ரிட்டன் டேமேஜ் அந்த ஆப்ஷனில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக எலகண்ட்டாக இருந்துச்சு. ரேட் பார்த்திங்கன்னா ₹170. நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டில் 153க்கு வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் வந்து இந்த நெக் பீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நான் வீடியோவில் கொடுத்துருக்க எல்லாவோட ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.